அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் சகோதரன் கோவை TMS உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் திருமண காரியங்களை குறித்து ஒரு சில தேவன் எனக்கு கொடுத்த ஆலோசனைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேரேஜ் என்று சொன்னால் இந்த திருமணத்தை நாம் எப்படி நடத்துகிறோம், இந்த திருமணத்தை எப்படி நாம் தீர்மானிக்கிறோம், அதை குறித்து சில காரியங்களை தேவன் என்னோடு பேசின சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 12:4, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எழும்புருக்கியாய் இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த திருமண காரியங்களை குறித்து நம்ம சில காரியங்களை ஆலோசித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தன் வேலைக்காரனை அழைத்து, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்பொழுது அதில் 24ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமான தன் ஊழியக்காரனை நோக்கி என்று சொல்லி ஆரம்பித்து தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்க்கும்படியாக அவனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க கடந்து செல்லுகிறான். அப்படி செல்லும் பொழுது ஈசாக்குக்காக அவன் அந்த ரெபேக்காளை தெரிந்து கொள்கிறான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உடனே நம்ம நினைவிலே ஒரு சிந்தனை வருகிறது. ஆபிரகாம் மட்டும் தன் சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணாரே, நான் கல்யாணம் பண்ணா என்ன, ஏன் நான் என் சொந்தத்தில் திருமணம் செய்யக்கூடாதா என்றெல்லாம் நிறைய பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மைதாங்க, ஆபிரகாம் தன் சொந்தத்தில் தான் பொண்ணு பார்க்க சொன்னார். இவ்வளோ அழகான பெண்ணை பெற்றிருக்கிறாளே என்று சொல்லி அந்த பெண்ணை பெற்றவர்களுக்கு அவன் ஏதாவது பரிசுகளை கொடுத்திருப்பான். அந்த பெண்ணை வெறும் கையோடு அவன் அழைத்து கொண்டு போனான். பிரைஸ் தி லார்ட். நம்ம எப்படி பெண் பார்க்கிறோம்? A ஃபார் ஏஜ், B ஃபார் பியூட்டி, C ஃபார் காஸ்ட், D ஃபார் டவுரி, E ஃபார் எஜுகேஷன், F ஃபார் ஃபேர், G ஃபார் ஜீனியாலஜி. இவ்வளவு நம்ம பார்க்குறோம். என் பெண்ணை விட மாப்பிள்ளை ஒரு டிகிரி மேலே படிச்சிருக்கணும், அல்லது பையன் இந்த மாதிரி என் பெண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கணும், என் பையனுக்கு இப்படி பிள்ளை சரிசமமாக படித்திருக்க வேண்டும், அவனுக்கு சரியான ஒரு இணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் நாம் பார்க்கிறோமே தவிர, நம்ம இத்தனை காரியத்தையும் பார்த்து விட்டு, நான் சொன்ன பாருங்க, A ஃபார் ஏஜ்லேருந்து G ஃபார் ஜீனியாலஜி வரைக்கும் பார்த்துட்டு இந்த காரியம் கர்த்தரால் நம்ம போடுறோம். ஒரு வாழ்க்கை ஆரம்பத்திலேயே நாம் ஒரு வசனத்தை நாம் அங்கே போட்டு விடுகிறோம். ஆனால் எத்தனை பேர் தேவ சித்தம் அறிந்து ஜெபித்து இந்த பெண்ணின் என் மகனுக்கு ஏற்றவளா
என் மகளுக்கு இந்த மணமகன் ஏற்றவனா என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த பிள்ளையை தேடுகிறோம் என்று கேட்டால் அது கேள்விக்குறி. இன்றைக்கு அநேக திருமணமான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும் பொழுது ஜனவரியில் கல்யாணம், மார்ச்சில் டைவர்ஸுங்கிறாங்க, அடுத்த 6 மாதத்தில் இன்னொரு கல்யாணம் பண்ணிடுறாங்க. எப்படின்னு நமக்கு புரியல. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கதறுவது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய மகளுக்கு ஒரு சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறது மிக 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 குறைவு. பிரைஸ் தி லார்ட். நான் பாருங்க 4 நாடு போய் கல்யாணம் பண்ணேன். எனக்கு 31 வயசு வரையில் திருமணமாகவில்லை. அப்போது என் மனைவியை நான் கரம் பிடித்த பொழுது எல்லாம் கேட்பாங்க, எப்படி கோயம்புத்தூர்லேருந்து தஞ்சாவூரில் போய் பொண்ணு எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. நான் ஒரு கவிதை நடையாக சொல்லுவேன். கொங்கு நாட்டில் பிறந்து பல்லவ நாட்டில் படித்து சேர நாட்டு பெண்ணை சோழ நாட்டிலே மனம் முடித்தேன். கொங்கு நாடு கோயம்புத்தூரில் பிறந்து பல்லவ நாடு மெட்ராஸ் ஏரியாவில் படித்து என் ஒய்ஃப் ஒரு கேரளா, ஆனால் பிறந்து வந்ததுனா தஞ்சாவூர். சேர நாட்டு பெண்ணை சோழ நாட்டிலே மனம் முடித்தேன், தஞ்சாவூரில் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவேன். எத்தனையோ என் மனதுக்கேற்ற பிள்ளைகளை குடும்பத்தார் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய மனைவி என்னுடைய ஊழியத்திலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவள் நிற்கும் பொழுது இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஏற்ற துணை என்பதை 37 ஆண்டுகளாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, திருமண வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல. அந்த திருமணம் என்பது தேவனால் ஆன்மாவோடு ஆன்மா இணைக்கப்பட வேண்டும். ஒரு பிசிக்கல் மட்டுமல்ல, கெமிஸ்ட்ரி நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை ஏற்கனவே உண்டாக்கிவிட்டார். அது தேவனுடைய சித்தத்தின்படி காத்திருக்கும் பொழுது சரியான முறையில் ஒரு வாழ்க்கை துணையை அவர் நமக்கு அமைத்து கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள் என்று நீதிமொழிகள் 12:4 நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனைவியை பார்த்து உங்களுடைய கணவரை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவரே நீ ஏற்ற துணை கொடுத்தீர் என்று என்றைக்காவது நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? கல்யாணம் ஆகி ஆண்டவர் சரியான மேட்சிங் கொடுத்தாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு பாசிட்டிவ் போட்டு நன்றி செலுத்தியிருக்கிறீங்களா? ஆனால் இதே புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனை வரும்போது மட்டும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறது, ஊழியக்காரர்களை தேடுறது, இதெல்லாம் நடக்குது. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கணவன் மனைவியை குறித்து ஒரு இலக்கணத்தை வேதம் சொல்லுகிறது. என்ன இலக்கணம்? புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் நேசித்தல், ஒருவரை ஒருவர் கவனித்து சரியான முறையிலே அந்த குடும்பத்தை நடத்துதல். ஷேர், கேர் அண்ட் கன்சர்னிங். அதே போலத்தான் மனைவி. இது முதல் குறிப்பாக 1 கொரிந்தியர் 7:5 பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த விசாரிப்பு இல்லை. ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க, கணவன் கவனிக்கிறது இல்லை. கணவன் எந்த சூழ்நிலையில் இருக்கிறான், மனைவி கவனிக்கிறது இல்லை. எல்லாருமே இன்றைக்கி சம்பாதிக்க ஆரம்பித்தபடினாலே இவர்களுக்குள்ள ஒரு ஈகோ வருகிறது, ஒரு மனப்பிரிவு வருகிறது. தன்னை விட நான் உயர்ந்தவன், என்னை விட அவன் உயர்ந்தவன் என்கிற இந்த உயர்வையான நிலைகள், ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டி பார்க்கும் பொழுது, கேவலமாய் பார்க்கும் பொழுது, அல்ல உன்னை விட நான் பெரியவன் என்று, என்னை விட நீ சிறியவன் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிரச்சனைகள் கடந்து வருகிறது. எங்கள் ஊழியத்தில் ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த மாதிரி டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர், எம்டி, அவருடைய புருஷன் ஆட்டோக்காரர். இந்த அம்மா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாங்க, அவர் வெறும் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கிறார். வேலை கிடைக்கல, அதனால் ஆட்டோ ஓட்டுறார். இந்த கல்யாணத்தப்போ அந்த சகோதரி நிறைய பேர் கேட்டாங்க, நீ என்ன போய் ஒரு ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணுறேன்? அவங்க சொன்னாங்க, என்னை ஒரு புருஷனை தான் கல்யாணம் பண்ணுறேன் தவிர ஆட்டோவை கல்யாணம் பண்ணல. ஒரு இந்த கணவன் தான் எனக்கு சரியானவன் என்று தேவன் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த சகோதரி சொன்னாங்க. இந்த சகோதரனை நானே கேட்டேப்பா, நீ ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு ஒரு டாக்டர்மா போய் கல்யாணம் பண்ணினா உன் வாழ்க்கை சரியாக இருக்குமா? ஐயா, இதுதான் மனைவி என்று தேவன் எனக்கு காட்டினார்.
ஆகவே எங்களுக்குள்ள எந்த ஒரு மாறுபட்ட கருத்தே இல்லை, எங்களுக்கு இதுவரைக்கும் அப்படி வந்ததே இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன், கர்த்தரை நான் மகிமைப்படுத்தினேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், என்னை விட ஒரு டிகிரி மேலாக படிக்கணும், என்னை விட ஹேண்ட்ஸமாக இருக்கணும், என்னை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், அப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர அந்த பெண்ணு பார்க்கிறவங்களும் சரி, மாப்பிள்ளை விட்டாரும் சரி, ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த பெண் தான் எனக்கு என் வீட்டுக்கு மருமகளா, அல்லது இந்த பையன்தான் என் பெண்ணுக்கு மாப்பிள்ளையா, எத்தனை பெற்றோர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. நீ யோசித்து பார்க்கணும். ஒரு குடும்ப வாழ்க்கை சரியாக அமைய வேண்டுமென்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் யாரை நியமிக்கிறாரோ, யாரை காண்பிக்கிறாரோ, யாரை தெளிவாய் வெளிப்படுத்துகிறாரோ அதை தான் நம்ம மேரேஜ் பண்ணோம். அதான் ஆசீர்வாதம். ஒரு வாலிப தம்பி ஒரு முறை என்கிட்ட வந்தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்ணுடைய பெயரை சொல்லி, ஐயா எனக்கு அடிக்கடி இந்த பேரை வந்துக்கிட்டு இருக்குதுயா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டான். நான் வேடிக்கையாக கேட்டேன், தம்பி வெறும் வீடியோ வருதா இல்லை ஆடியோ வீடியோ சேர்ந்து வருதான்னு கேட்டேன். இல்லை வெறும் அது பேர் தான் வருது. நான் சொன்னேன், இந்த பொண்ணையே உன்னை கல்யாணம் பண்ண வேண்டான்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னேன். சும்மா ஒரு ஜோக்காக சொன்னேன். அப்படியே ஆடி போயிட்டான். என்ன கேட்டால், இவன் காதலிக்கிறான் அந்த பெண்ணை விரும்புகிறான். ஆனால் குடும்பத்தின் பெற்றோர்களுக்கோ விருப்பமில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு தரிசனத்தோடு அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள். அந்த பிள்ளையை நான் இப்படி படிக்க வைக்க வேண்டும், இப்படியாக அதை வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு தரிசனத்தோடு ஜெபத்தோடு அவர்களை வளர்த்து ஆளாக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே அந்த பெற்றோரை தவிக்க விட்டு வேறு திருமணத்திற்கு நேராக நாம் ஓடும் பொழுது அந்த தாய் தகப்பனுடைய மனம் ஒரு நிமிடம் கொந்தளித்து விட்டால் வாழ்க்கை சரியாக இருக்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை செய்தாலும் ஜெபியுங்கள். நீங்கள் யாரையாவது விரும்புவதாக இருந்தால் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இப்படி ஒரு காரியத்தை விரும்புகிறேன், ஆனால் உமக்கு சித்தமானால் தாரும், இல்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பக்குவத்திற்கு வாலிப பிள்ளைகளாக நீங்கள் கடந்து வர வேண்டும். பெற்றோரும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலே மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவருடைய படிப்பு, அவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய இருக்கிற அந்த இன்றைக்கு இருக்கிறவருடைய ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்கள் பார்ப்பதை விட இந்த குடும்பம் கர்த்தருக்கு சரியானதாக இருக்கிறதா, கர்த்தருடைய பார்வையிலே அழகானதாக இருக்கிறதா, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது தான் அந்த வாழ்க்கை என்பது இனிமையாக மாறுகிறது. இந்த திருமணம் என்பது கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்த ஒரு காரியம். கணவன் மனைவி உறவு என்பது கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்ற ஒரு இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு பெற்றோர்களே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதிலே மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையிலே ஒரு சரியான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஆசை அல்லது உங்களுடைய விருப்பங்களை தேவனிடத்திலே சொல்லிவிட்டு அவர் எதை கொடுக்கிறாரோ அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வாழ்க்கை மிகவும் இனிமையாக மாறுகிறது. இது திருமணத்துடைய ஆரம்ப நிலை. ரைட். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு வெவ்வேறு சூழலில் வாழ்ந்த மக்கள் ஒரே நாளிலே இணைக்கப்படுகிறார்கள். போய் இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கமா பார்த்து சொல்லுமா அப்படின்னா இந்த பிள்ளை அப்படியே ஒரு வாரத்தில் நின்று அப்படியே தலையாட்டிட்டு ஒரு நிமிஷம் மாப்பிள்ளையை பார்த்து, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குங்க. இந்த பையனை கேட்பாங்க, எப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா? இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துட்டு, பிடிச்சிருக்கியா? என்ன பிடிச்சிருக்கு? வெளித்தோற்றம். அந்த வெளித்தோற்றத்தை பார்த்த உடனே பிடித்து விடுகிறது என்று சொல்லுகிறோம். ரைட். இப்போ திருமணமாகிவிட்டது. வேறு வேறு சூழலிலே வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளிலே திருமண பந்தத்திலே இணைக்கப்படும் பொழுது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நீங்கள் போதுமான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெவ்வேறு சூழ்நிலை வளர்ந்த இந்த கணவன் மனைவி ஒருவருக்குள்ளாக ஒருவர் விட்டு கொடுத்து வாழும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை இனிமையாய் மாறுகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே
புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் இந்த 4ஆம் வசனங்கிறது ஒரு ஹஸ்பண்ட் லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார். சரிங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு ஒரு வகையாக ட்ரெஸ் பண்ணுறா, அது கணவனுக்கு பிடிக்கல. அவர் சொல்கிறார், இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கலமா, நீ இப்படி இருக்க எனக்கு பிடிக்கலமா என்று சொல்லும் பொழுது மனைவி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த கணவர் ஒரு ட்ரெஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அந்த கணவருடைய ஒரு வாழ்க்கை முறை மனைவிக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இந்த கணவன் அந்த மனைவிக்கு பிடித்தபடியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா கல்யாணம் நடந்த பிற்பாடு ஒருவருடைய சரீரத்துக்கு அந்த அதிகாரம் மாறுகிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய முடி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பூங்கொத்து மாதிரி தொங்கும், அழகாக கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சுருந்தேன். மேரேஜ் ஆன பிற்பாடு என் ஒய்ஃபுக்கு அடிக்கடி இது தலையை ஆட்டி ஆட்டி காட்டுவேன். அவள் பார்த்துட்டே இருந்தால் ஒரு நாள் டென்ஷன் ஆகிட்டேன், என்னையாவது தலைமுடி வளர்த்து வச்சுருக்கிற, முடியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, முதல்ல முடியை மாற்றுன்னு சொன்னால் பார்த்தீங்களா 1988 தலை இப்படி ஆகிப்போச்சு. ஹல்லேலூயா. என் மனைவிக்கு ஏதோ ஒன்று என்னிடத்தில் பிடிக்கவில்லை, நான் மாற்றிக்கொண்டேன். அதே போல் என்னுடைய மனைவிக்கு என் மனைவிடத்தில் எனக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியம் இருந்தது, அப்போ நீ செய்கிறது இது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அவள் தன்னை மாற்றிக்கொண்டாள். இப்போ நாங்கள் ஒருவருக்கொருவர் அவரவருக்கு பிடித்தது போல எங்களுடைய அந்த தோற்றத்தை மாற்றிக்கொண்ட பிறகு அந்த வாழ்க்கை இனிமையாக மாறுகிறது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் பண்ணுற விஷயத்தில், ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கோபங்கள் வந்து, போராட்டங்கள் வந்து, பிரிவினைகள் வந்து உடனே ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போய்விடுகிறார்கள். சில நேரங்களிலே அதற்கு பெற்றோர்களும் காரணமாக இருக்கிறார்கள். எத்தனை பெற்றோர் இடத்துல வந்து கண்ணீர் வடிக்கிறார்கள் தெரியுமா? ஐயா, எவ்வளோ செலவு பண்ணி என் பையனுக்கு அல்லது என் மகளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, ஒரு சரியான நிலைமையே இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கய்யா. கண்ணீர் வடிக்கிறார்கள், வயதான காலத்தில் கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்போ நான் கேட்பேன், ஜோம் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களா? இல்லையா, என் குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தர் சொன்னார்னு பொண்ணு கொடுத்துட்டேயா, எங்கள் பாஸ்டர் சொன்னார்னு பொண்ணு கொடுத்துட்டேயா, எங்கள் ரெவரண்ட்டு சொன்னார்னு பொண்ணு கொடுத்துட்டேயா. இதைத்தான் வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். பிள்ளைகளே நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கை துணைவிக்காக துணைவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். ஆண்டவர் எனக்கு ஏற்ற துணை யார் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது உங்களுடைய தேவன் சரியான ஒரு நபரை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும். எப்பவுமே வேதத்தில் ஒரு சம்பவத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆபிரகாம் லோத்துக்குள்ளே பிரிந்து போகலாம் என்ற சிந்தனை வந்த பொழுது லோத்து ஒரு மலை மேலே ஏறி பார்த்தார். அந்த அழிவுக்கு வைக்கப்பட்ட அந்த சோதாம் குமாரா அவன் பார்வைக்கு கர்த்தரின் தோட்டம் போல அழகாக தெரிந்தது. எது அவனுக்கு அழகாய் தெரிந்ததோ அது அழிவுக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. உங்கள் பார்வைக்கு அழகானவை அல்ல, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேவ சமூகத்தில் கேளுங்கள். ஆண்டவர் எனக்கு ஒரு சூட்டபிள் மேட்ச் கொடுங்கன்னு கேளுங்க, எனக்கு பொருத்தமான ஒரு கணவரை கொடுங்கள் என்று கேளுங்கள், எனக்கு பொருத்தமான ஒரு மனைவியை கொடுங்கள் என்று கேளுங்கள். கேட்க தெரியாவிட்டால் நல்ல தேவ மனிதத்தில் போய் ஆலோசனை கேளுங்க. இல்லை நீங்களே முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி ஆண்டவரத்தில் கேளுங்கள், சரியான காரியத்தை அவர் செய்வார். ஹல்லேலூயா. என் ஊழிய அனுபவத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். அதுக்கு முன்னதாக நீங்கள் ஒரு காரியத்தை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ரீசனும் பிரிஞ்சு போகக்கூடாது. இந்த 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுல் எழுதுகிறார், கணவன் மனைவிக்கு உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். இப்போ இந்த மனைவி சொல்கிறான், நான் ஒரு கொஞ்சம் பாசிட்டிவ் பண்ணி ஜெபிக்கணும், ஒரு 10 நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா ஓகே. இல்லை கணவர் சொல்கிறாரு, நான் பாஸ் பண்ணி ஜெபிக்கணுமா, நான் ஒரு 10 நாள் நீ கொஞ்சம் தனியார் அப்படின்னு சொன்னால் ஓகே. ஆனால் இது இப்படி தான் நீங்கள் கர்த்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டு இதற்காக தான் பிரியணுமே தவிர சின்ன சின்ன அற்பத்தனமான காரியங்களுக்காக நீங்கள் பிரியக்கூடாது. உங்களுக்குள்ளே வருகிற மனவேற்றுமை, உங்களுக்குள்ளே வருகிற அந்த ஈகோ, அந்த ஏற்றத்தாழ்வு நிலையில் நீங்கள் பிரியக்கூடாது. ஒருவரை ஒருவர் கேவலப்படுத்தி கொண்டு பிரியக்கூடாது. அப்படி பிரிக்கவும் நீங்கள்
மற்றவர்கள் உற்சாகப்படுத்தக்கூடாது. ஒரு குடும்பத்தின் பிரிவினைக்கு மட்டும் யாராவது நீங்கள் காரணமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்கும் பொழுது அது மிக பயங்கரமாய் அது காணப்படும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில் போய் வாக்கு கொடுக்குறீங்க, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாக்கு கொடுக்குறீங்க. கடைசியில் போதகர்கள் அறிவிக்கிறார்கள், தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஆலயத்தில் சொல்லுகிற அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் பதிய வேண்டும். தேவன் நினைத்ததை மனிதர்கள் யாராவது பிரித்தால் அந்த மனிதர்கள் மீது வருகிற நியாய தீர்ப்பு மிக கடுமையாக இருக்கும். அந்த தலைமுறையோடு அது போய்விடாது. தலைமுறை தலைமுறையாய் அதை தேவன் நியாயம் விசாரிக்கும் பொழுது நீங்கள் பரிதவித்து போய்விடுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவ திருமணங்கள் விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் இருக்கிறது. எத்தனை பேர் விவாகரத்து செய்து மறுபடியும் ஒரு கல்யாணம், அது சரியில்லை மறுபடியும் ஒரு கல்யாணம். கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு. நீங்கள் என்னை கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை, சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்வதினாலே உங்களுக்கு நான் சத்துரு ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் நான் சத்தியத்தை சொல்லியே ஆக வேண்டும். ஆவியானவரை திட்டவட்டமாக ஏவுகிறார். ஆகவே உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாய் அமைய வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது, ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் கருத்து வேறுபாடு உள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் பிரிந்து போன கணவன் மனைவியாய் காணப்படலாம். உடனே ஒன்று சேருங்கள், ஒருவர் கருத்தை ஒருவர் பிடியுங்கள். ஆண்டவரே, நான் இந்த பிள்ளைக்கு என் மனைவிக்கு செய்த எல்லா தவறுகளையும் மன்னியும் என்று கதறுங்கள். அதே போல என் கணவருக்கு நான் செய்த எல்லா தவறுகளை மன்னியும் என்று கதறுங்கள். ஒருவருக்கு ஒருவர் கரம் பிடித்து ஜெபித்து நீங்களாகவே இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பார்வையிலே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஊழிய வாழ்க்கையிலே எங்களுக்கு திருமணமாகி இன்றைக்கு 37 ஆண்டுகளை நாங்கள் கடந்து வந்து விட்டோம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். எங்கள் நடுவிலே கர்த்தர் இருந்தார். கர்த்தருக்கு பயப்பட்டதினாலே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாற ஆண்டவராக இயேசு விரும்புகிறார். உங்கள் திருமண வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் விருப்பங்களை கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். தேவன் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் அதிகமாய் கிருபையாய் தயவாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். திருமண வாழ்வை குறித்து கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு தொடர்ந்து நீர் பேசுவீராக தகப்பனே. கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எந்த காரணத்தினாலே என் பிள்ளைகள் பிரிந்து போயிருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மனம் திருந்தி ஒன்று சேர்வார்களாக. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்களாக. கர்த்தருக்கு பிரியமானதை செய்வார்களாக. ராஜா, சாத்தானின் தந்திரத்தை உணர்ந்து, சாத்தான் என்னை ஜெபிக்கிறேன் கணவரை விட்டு பிரித்து விட்டான், ஜெபிக்கிறேன் மனைவி விட்டு பிரித்து விட்டான், இது சாத்தானுடைய சூழ்ச்சி என்று அறிந்து கொண்டு இயேசுவின் இரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்து மீண்டும் கூடி வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவன் இணைத்ததை யாரும் பிரிக்காதிருக்கும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். பிரிந்து போன குடும்பங்கள் இயேசுவின் நாமத்திலே ஒன்று சேரட்டும். பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேரட்டும். கோர்ட்டில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணின கணவன் மனைவி அதை வாபஸ் வாங்கட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். உம்முடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியின் மூலம் அநேகரை தொற்றதற்காக நன்றி. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே. என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.